உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இந்த பாட்டை தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பாட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக முடியும் போது உங்களுக்கு தெரியும். ஆழ்வியல் சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தகவலையும் ஒரு கருத்தையும் உள்ளே வச்சிருக்கிறது தான் சித்த மருத்துவம். அதனால தான் சித்த மருத்துவத்தை நம்ம வாழ்வியல் மருத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது தமிழ்நாட்டில் கொஞ்ச காலமாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிலவரத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு புது பார்ட்டி எமர்ஜ் ஆகி அது ஒரு தனி பெரும்பான்மை கட்சியாக வந்தது. அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ஹங் அசம்பிளியிலேருந்து எல்லாமே ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸை வீடுகளில், நட்பு வட்டாரங்களில், அப்புறம் சோஷியல் மீடியாவில் அப்படி பெரும்பான்மையான இடங்களில் க்ரியேட் பண்ணியிருக்கிறத பார்க்கணும். ஆக்சுவலி ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நல்லது தான். இந்த 3 விஷயம் ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுக்குது. ஒன்று, மென்டல் கிளாரிட்டி. நம்ம என்ன நினைக்கிறோம், அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு விஷயத்துக்கு எத்தனை பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தாட் ப்ராசஸை அது ப்ராடன் பண்ணும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த அட்ரினலின் ரஷ்ஷு இருக்கிறது எமோஷன்ஸை நார்மல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு லெட் அவுட் மாதிரி. எப்படி ஒரு ஃபிசிக்கல் லெட் அவுட்டுக்கு ஒரு கேம் விளையாடிட்டு வந்தால் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தோணுதோ, அந்த மாதிரி ஒரு குட் கான்வர்சேஷன், ஒரு குட் ஆர்கியூமெண்ட் மென்டல் ஸ்போர்ட் மாதிரி பிரெயின் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணும். இப்படியெல்லாம் இருந்தால் இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஆர்கியூமெண்ட். ஆனால் ஆர்கியூமெண்ட்டுனால தொடர்ந்து அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறது, அடுத்து என்ன ரிப்ளை போடலாம், அடுத்து என்ன மீம் க்ரியேட் பண்ணலாம், இதுக்கு நமக்கு என்ன ரிப்ளை வந்திருக்கு, அப்புறம் ஒரு விஷயத்தினால ட்ரிகர் ஆகி ரொம்ப நேரத்துக்கு கோவப்படுறது, அல்லது சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அந்த ஆர்கியூமெண்ட்டுக்காக சர்ச் பண்ணுறது, அல்லது ஆர்கியூமெண்ட்டில் இன்வால்வ் ஆகி இருக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் நம்ம பிரெயின் இவ்வளோ அடிக்ட் ஆகுது இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டில். விர்ச்சுவலாக ஒரு போஸ்ட் இருக்குன்னா அதுக்கு கீழே ஏன் அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, ஒருத்தர்கிட்ட ஆர்கியூ பண்ணி நம்மளுடைய பாயிண்ட்டை நம்ம முன் வச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஏன் அதில் அவ்வளோ ஒரு ஈடுபாடு வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம பார்த்ததில் நீங்களே அப்சர்வ் பண்ணதில் ஒரு 3 டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட் மேக்கர்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்ம சித்தாவுடைய வாத பித்த கபத்தோடு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற